ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபரான சாந்தி என்றவங்களோட மகளுக்கு 8 வயது பிறந்த நாள் அவங்க விஷ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை விஷ் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு ஃபேவரட்டான ஜோடி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஞ்சனா. 8வது வருடம் கால் பதிக்கும் சஞ்சனா பேபிக்கு இறைவன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று நீடூழி காலம் வாழ்க வளமுடன். யதுஜா நந்தபாலா யூடியூப் சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மீண்டும் ஒருக்கா சஞ்சனா பேபிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்து நல்லா இல்லைன்னா உயிர் வாழ்றதே கஷ்டம் போல இருக்கே. பாவம் இந்த காக்கா குருவியெல்லாம் எப்படிதான் வாழுதோ தெரியல. எவ்வளவு நேரம் உனக்கு? சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. இருளே வாரேன். ஏடி நீ நிர்மலாக்கமாவே சுபின் தானே? ஆமா பாட்டி. ஆமா எங்க போறேன் இப்ப இந்த வெயிலுக்குள்ள? ரைஸ் மில்லுக்கு போறேன். அடே அப்பா பரவாயில்லையே, நல்ல பையனா தான் இருக்க. நல்ல பையனா இருக்கு என்ன புண்ணியம், ஒரு பொண்ணு சிக்க மாட்டேங்குது. இந்த பாட்டி இவ்வளவு நல்லா பேசுறது இதுக்கு எதுவும் பேசி இருக்குமான்னு கேட்டு பாப்போமா? சி வேணாம், வேற அதை நம்ம அம்மாட்டே சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவன் அம்மா தோலை உரிச்சு விடுவா. ஆமா பாட்டி, வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் செய்வேன், அம்மா ஏதாவது செஞ்சு கொண்டாந்து தான் சொன்னா. பரவாயில்லையே, இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் இப்ப எங்க அங்கங்க கிடக்கு. பிள்ளை எல்லாம் ஊரை சுத்திட்டு பொழுத போய்கிட்டு தான் தெரியுதுவ. பெரியவங்களை மதிச்சு எது வேலை செய்யுது சொல்லியது இருக்கா? ஆமா பாட்டி, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான். ஆமா என்ன அரைக்க போற? உங்க அம்மா மாவெல்லாம் மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்க மாட்டாளே, வீட்டுல கிரைண்டர்ல தானே ஆட்டுவா இட்லி தோசைக்கு. வேற இப்ப என்ன அரைக்க போற? மிளகா மல்லியும் பச்சரிசியும் அரைச்சிட்டு வர சொல்லியிருந்தாவ. ஓ அப்படியா, சரி சரி சரி. பச்சரிசி மாவு தீந்துட்டோ வீட்டுல? அதெல்லாம் தெரியல பாட்டி, என்கிட்ட சொன்னாங்க நான் போறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமா உங்க அக்காளுக்கு பொண்ணு பக்கம் வந்தாங்களே, அது என்னாச்சு? அடுத்த வாரத்துல ஒரு நாள் பேசி முடிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். பரவாயில்லடே, சந்தோஷம் சந்தோஷம். வேற சீக்கிரம் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடக்க போகுது. சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. மச்சான் போவோம். சரி நான் வரேன் பாட்டி. சரிப்பா சரிப்பா, பார்த்து வெயிலுக்குள்ள சுதானமா போயிட்டு வாங்க. பரவாயில்ல, பிள்ளைய வீட்டுல சொல்லி அதெல்லாம் செய்துவலே, பரவாயில்ல நல்ல பிள்ளையதான். கல்யாணம் வேணா ஆரம்பிச்சிட்டியலோ? இருங்க, இந்த கிழவி கிட்ட இருந்து என் கலகத்தை ஆரம்பிக்க நானு. என்ன பாட்டி, வெயில் அடிக்க தாங்காம மரத்து நிழல்ல வந்து உட்காந்துட்டியலோ? அடா ஆமா கீதா, வேற என்ன பண்ண முடியும்? நாங்களாம் அந்த காலத்து ஆளுவே, எங்களுக்கு சீலை மட்டும் தான் கட்டுப்பிடிக்கி. வேற இந்த காலத்துல பிறந்திருந்தா உன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுத்தி நடந்திருப்பேன் வெயிலுக்கு. வேற என்ன செய்ய, இதுக்கு மேலே என்னால போட முடியும்? ஆனா என்ன பத்தி இப்படி சொல்றிய? காலம் எவ்வளவோ மாறிட்டு இப்போ உட்காந்து இதுக்கு மேல போட முடியுமான்னு கேக்குறிய? அது என்ன உண்மைதான் மக்களே, என்ன இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் போட ஒப்பல, என்ன செய்ய? ஆனா என்னத்தை இப்படி சொல்றிய? பிள்ளையெல்லாம் இப்போ கல்யாணம் பேசி முடிச்சாலும் வேற ஒரு பையனோட ரோட்ல நின்று பேசிட்டு கிடக்காங்க இப்ப இருக்கிற பிள்ளையெல்லாம். நீங்க என்னடா இந்த வயசுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒப்பலங்கறிய. என்னமா சொல்லிய? யார சொல்ற அப்படி? அட என்ன பாட்டி இப்படி சொல்றிய? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னமா சொல்லிய? எனக்கு எதுவும் தெரியலையே. ஐயா நேத்து இந்த ஐச பிள்ளை இருக்குல்ல, இப்ப கல்யாணம் பேசி முடிக்க போறாங்களே, போட பொண்ணு பார்த்துட்டு போனாவல்ல? அட ஆமா, இத இப்பதான் போனா அவன் தம்பி, ஐச பிள்ளையோட தம்பி இப்பதான் போனா ரைஸ் மில்லுக்கு போறேன் பாட்டின்னு சொல்லிட்டு. ஆமா அந்த பிள்ளையே தான். அந்த பிள்ளை நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா 2 பயலோ கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தா. நிச்சயம் பண்ணது ஒரு பையன், அவ ரோட்ல நின்னு பேசிட்டு கிடக்கிறது வேற 2 பசங்க, அதுவும் 2 பையனுவ. எவ்வளவு தைரியம் பத்தியெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. என்னமா சொல்றிய? அட ஆமா பாட்டி, வர எனக்கு போய் சொல்லணும்னு அவசியமா? நான் 2 கண்ணால பார்த்துட்டு தான் வந்தேன். ஐயோ அப்ப அது உண்மைதானோ? நாங்களும் போன வாரம் அந்த பிள்ளைய மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தது. அப்ப வண்டியில ஒரு பையன் வந்து அந்த பிள்ளையவே பார்த்துட்டு இருந்தான். அதுவும் நாங்க நிக்கனால பேசாம பார்த்துட்டு உள்ள ஓடி போயிருச்சு. வேற நானும் சாந்தி வந்தா இருந்தோம். அப்போ வேற நம்ம 2 பேர் இல்லைன்னா இப்ப இந்த பிள்ளை பேசியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வந்துட்டோம். பார்த்தா நீ சொல்லி அதெல்லாம் கேட்கும் போது பார்த்தா அது உண்மையதான் இருக்கும் போல இருக்கே. அப்போ அது என்னவோ யாருக்கு பத்தி தெரியும்? எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவேன். நல்லா அமுக்கணி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்க்க பத்தியெல்லாம் வீட்டு தேடி வர அளவுக்கு ஆயிட்டா. அப்போ ஆமா கீதா, இன்னைக்கு நானும் சாந்தியும் தான் பார்த்தோம். ஒரு பையன் நல்லா வளர்த்தியா வாட்ட சட்டமா வண்டியில வந்துட்டு இருந்தான். பார்த்தா யார் என்ன ஏதுன்னு நாங்க கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு இதை கார்த்தி ஃப்ரெண்டு, நான் கார்த்தி வீடு வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சான். அப்புறமா தான் அந்த பிள்ளையை தான் நின்று பார்த்துட்டு வேற நாங்க அதட்டின பிறகுதான் போனோம். நேத்து அந்த கார்த்தி பையனோட தான் ஒரு பையன் நல்லா வளர்த்தியா இருந்தான். ஒருவேளை நீங்க சொல்லியது நான் சொல்லியது ஒரே ஆளா இருக்குமோ இன்னும் யாருக்கு தெரியும்? இருக்கும் கீதா, எப்படி போகுது பத்தியா இந்த காலத்துல இருக்க பிள்ளையெல்லாம். ஒரு சொல்லு கேட்காம பெத்தவளை மதிக்காம என்னமா போறாளுவ. எம்மாடியோ என்னால நம்பவே முடியலம்மா.
அவங்க அம்மா என்னன்னா கல்யாணம் ஏற்பாட்டுக்கு மிளகா மல்லி அரைச்சிட்டு வா, பச்சரிசி அரைச்சிட்டு வா, நம்ம பையனை அனுப்பி விட்டுருக்கா. பார்த்தா மாவன் இந்த வேலையை பார்த்துட்டு தெரியல போல இருக்கு. ஐயா அவங்க எப்படியோ போட்ட மாட்டி நமக்கு எதுக்கு வம்பு? ஏதோ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச வேண்டதுனால மனசுல பட்டதை அப்படியே சொல்லிட்டேன். வேற நான் தான் இதெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க என்ன? அப்புறம் அது தேவையில்லாம என் மேலதான் வந்து விழுவோம். சும்மாவே இந்த ஊருக்குள்ள இருக்கவளே எனக்கு கரைச்சு கொட்டி ஆளுவேன். வேற இதெல்லாம் வேற நான் தான் சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா என் மேலேயே தான் பாஞ்சிக்கிட்டு வருவாளுவேன். சரியா? ஆனா என்னட்டி நீ இப்படி சொல்லிட்டு எடுக்க? எனக்கு என்ன அதே வேலையாவா கிடக்கு? நானே வீட்டுக்குள்ள அண்ணல் தாங்காம இந்த காத்துக்காண்டி மரத்தடியில வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன பொருளை பேசிட்டு தெரியாததான் வேலையா? அட அப்படி சொல்லாருலத்தே, இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி நீங்க பாத்து இருங்க, நான் போறேன், கொஞ்சம் வேலை கிடக்கு, கடை வீதிக்கு வந்தேன். சரி சரி மணி பார்த்து போயிட்டு வா. சே பிள்ளை இந்த காலத்துல எவ்வளவு மோசமா போயிட்டுங்கம்மா. ஏதோ இந்த பொம்பளை பிள்ளைய படிக்கிட்டு வேலைக்கு போட்டு அனுப்பி வச்சா இப்படி திரிய ஆளுவாளே இவளுங்க. எம்மாடி பயமா இருக்குமா இந்த காலத்து பிள்ளைகளை வெளியே விடுறதுக்கு கூட. என் பேத்திய கூட நான் பார்த்து தான் கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டணும் போல இருக்கு. அட என்னத்தே வெயிலுக்குள்ள இங்க உட்காந்து தனியா பேசிட்டு அடிக்கிய? மரத்தடியில எதுவும் பேகி வந்து அடிச்சுட்டு வந்து நடு மத்தியானத்துல? அட பேயும் அடிக்கல பிசாசும் அடிக்கல, என் மனசுதான் கடந்து படப்படன்னு அடிச்சுட்டு எடுக்கு இந்த காலத்து பிள்ளைகளை நினைச்சா. அட என்னத்தேயா என்னாச்சு அப்படி? அட என்ன தெரியுமா, அது இந்த கீதா இருக்கான்ல, அவ இப்பதான் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா. என்னத்தேயா ஒரு மாதிரி பேசுறிய? குரலெல்லாம் கம்மி பண்ணி பேசுறியா? என்னாச்சு அப்படி? அட இந்த ஐசு பிள்ளை இருக்கால, இப்ப கூட பொண்ணு பார்த்துட்டு போனாவல இந்த நிர்மலாக்குமாவ. ஆமா நான் ஐசு. என்னாச்சு அவளுக்கு இப்போ? என்ன ஆச்சா? அந்த பிள்ளைக்கு வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தா, அது வேற 2 பயலுவ பேசிட்டு தெரியாலாம். இந்த அன்னைக்கு நானும் சாந்தியும் அப்படித்தான் அவ வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு சும்மா காத்துக்காண்டி. அப்போ ஒருத்தன் வளர்த்தியா வண்டியில வந்து அவளையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். வேற நாங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த பையன்கிட்ட பேசியிருப்பா போல இருக்கு. நாங்க இருக்கவும் பார்த்துட்டு உள்ள ஓடிட்டா. அப்புறம் இன்னைக்குதான் இந்த கீதா சொல்லியா, நேத்து 2 பயலுவ பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி. பாத்தியா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஒரு நிச்சயம் பண்ண போறாவன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பேசி முடிச்சுட்டு நிச்சயத்துக்கு நாள் கூட எப்படி பண்ணிட்டு இருக்கு பத்தியா? ஆனா அந்த கீதா சொல்லியா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிய? என்னத்தை இப்படி எல்லாம் இருக்கிய நீங்க? ஏன்டி எதுக்கு இப்படி கத்தியே? இப்போ அந்த பிள்ளைய பத்தி இப்படி சொல்றியா? அது எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? அது வாட்டில அது வேலையை பார்த்துட்டு அமைதியா கிடக்கும். அந்த பிள்ளைய என்னமோ சும்மா இப்படி பொறி பேசிட்டு தெரியாளே அவ. அவளுக்கு என்னதான் சொல்லியதோ தெரியலம்மா. ஒரு பிள்ளைய ஆகலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. எப்ப பாரு அந்த பிள்ளைய போட்டு மின்னுட்டு அடக்கா வாய்க்குள்ள. ஐயா அப்ப அது உண்மை இல்லையா? யார் எது சொன்னாலும் அதை வாங்கி காதுக்குள்ள போட்டுட்டு நீங்க வெத்தலைக்கு பதில அந்த கதையை போட்டு சவிச்சிட்டு உண்மையா பொய்யான்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க அப்படியே சிபிஐ ஆபீசர். அது எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? ஒரு வயசு பிள்ளைய பத்தி எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறிய? வெட்டி என்கிட்ட எதுக்கு நீ கோவப்படிய? அந்த கீதா தான் இப்போ வந்து சொல்லிட்டு போனா. அதான் இருந்தாலும் உன்கிட்ட சொன்ன மனசு கேட்காம நானு அது உண்மையா பொய்யா நான் எங்க கண்டேன். அன்னைக்கு அந்த பையன் ஒருத்தன் வாசல்ல நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய. அதனால உண்மையா இருக்குமோ என்னவோன்னு சொன்னேன். வீடு தெரியாம கூட தான் எவனாவது வந்து பார்த்துட்டு வந்திருப்பான். அதுக்காண்டி அந்த பிள்ளை மேல பழைய தூக்கி போட்டுருவியாளா? போங்க போய் வேற வேலை கிடந்தா பாருங்க வெயிலுக்குள்ள. எம்மா இதே வேலையா தெரியாளுவோமா? ஆமா இவ எதுக்கு இப்படி நம்மகிட்ட கத்திட்டு போறா? ஒருவேளை இவதான் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றாளோ? யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல எப்படி எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. வேற சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவா. நமக்கு எதுக்கு வம்பு?